நம்ம கவின்ஸ் அகாடமில பார்த்தீங்கன்னா, ரீநீட் எக்ஸாம் அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ வந்து அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து இயற்பியல் ஃபிசிக்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு பார்ட் வைஸ் பார்ட்டா போட்டுட்டுருந்தோம் இல்லையா? ஸோ 5 கொஸ்டினா போட்டிருந்தோம். இப்ப வந்து என்னன்னா, அப்படியே கன்டினியூஸா 2 டேஸ் டிலே ஆனனால 56-90 டோட்டல் கொஸ்டின்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு கவர் ஆயிடும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப கெமிஸ்ட்ரி அந்த பார்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போமா? ஸோ அது ரேண்டம். அது வந்து கோடட் இந்த கொஸ்டின் பேப்பரோட கோட் அப்படின்னு சொல்லி குடுக்கல. செகண்ட் பார்ட்ல இருந்தா கோட் 80 வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? ஸோ கோட் 80ல வந்து உங்களுக்கு இப்போ 56-90 மிடில்ல வந்து இந்த கொஸ்டின் இல்ல மேம் அப்படின்னா, அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த 4 கொஸ்டின்ல கேரி அவுட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இத நான் இங்கேயே சொல்லிட்டேன். நீங்க வந்து அத அப்படியே கேரி அவுட் அத அப்படியே நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 59 அதாவது 56-90 கோட் 80 ஓகே. இன்னைக்கு பார்ட் 4 கெமிஸ்ட்ரி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபார் அன் எலிமெண்டரி கெமிக்கல் ரியாக்ஷன் த ஆர்ஹீனியஸ் பிளாட் இஸ் கிவன் பிலோ. நமக்கு வந்து ஒரு பிளாட் கொடுத்துருக்காங்க. ஒரு எளிய வேதி வினையின் ஆர்ஹீனியஸ் வரைபடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இஸ் 6.6 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் and R is equal to 8.3 joule K inverse mole inverse. R கொடுத்துட்டாங்க. எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அதாவது செயல்பாட்டு ஆற்றல்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ செயல்பாட்டு ஆற்றல்னா EA. ஓகேங்களா? அது நமக்கு கொடுத்துருக்காங்க. The temperature at which the rate constant becomes E power 2 minimum minutes inverse is. அதாவது நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ எனில் வினைவேக மாறிலி e⁴ மினிட்ஸ் இன்வர்ஸ் ஆக இருக்கும் வெப்பநிலை எது அப்படின்றாங்க. இங்க பிரிண்டிங் மிஸ்டேக், அதாவது வெப்பத்தியை அப்படி கிடையாது, வெப்பநிலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னா ஆர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணலாம். நம்ம கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பு என்னென்ன நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆர்ஹீனியஸ் ஈக்குவேஷன், நமக்கு ln k இருக்கு. இங்க வந்து பாருங்க, நமக்கு வந்து வரைபடம் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல வந்து ln kன்றது என்ன? y ஆக்சிஸா? இங்க x ஆக்சிஸ். x ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? 1/t இருக்கா? மிச்சம் ரிமைனிங் என்ன கொடுத்துருக்காங்க? EAR. ஓகே. இங்க வந்து x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்செப்ட். இன்டர்செப்ட்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல ஏன்னு சொல்லி வச்சிருப்போமா? அந்த ln a ஓட வேல்யூ தான் இங்க கட் ஆயிருக்கு பாருங்க. y ஆக்சிஸ ஒரு x ஆக்சிஸ்ல ஒரு லைன் வந்து கட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இன்டர்செப்ட் இந்த பாயிண்ட் தான் வந்து என்னன்னா a. ஓகேங்களா? அப்போ இப்ப இதோட வேல்யூஸ்லாம் நம்ம வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். k க்கு வந்து ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? e⁴2 சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ln e⁴2 வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, ln e அப்படின்னா இதோட பவர் தான் வரும் 1. ln eன்றது 1, ln e⁴2 அப்படின்றது உங்களுக்கு வேல்யூ 2. அப்போ இங்க ln k வேல்யூ என்ன? 2. ஓகேங்களா? அப்ப அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 ஈக்குவல் டு ln aன்றது என்ன? 6 ஈக்குவல் டு மைனஸ் வரும். இது வந்து மைனஸ். ஓகேங்களா? மைனஸ் EA இருக்குல்ல, அதாவது எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் செயல்பாட்டு ஆற்றல். அதை நமக்கு எதுல கொடுத்துருக்காங்கன்னா, இதுல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செயல்பாட்டு ஆற்றல்ன்றது நமக்கு 6.64 கிலோ ஜூல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வந்து ஜூல்ல நம்ம மாத்தணும் அப்படின்றதுக்காக 1000ஆல மல்டிபிள் பண்றோம். ஒன்றும் இல்லை, 3 டிஜிட் தள்ளி வைக்கணும் பாயிண்ட். அப்போ 6640 ஜூல் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இது என்னது? நம்மளோட EA வேல்யூ. ஓகேங்களா? அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 6640 டினாமினேட்டர்ல R வேல்யூ கொடுத்துட்டாங்க 8.3 இன்டூ T. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்னா இங்க இருக்க இந்த பார்ட் அப்படியே என்ன பண்றேன், இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். அப்படி போயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்?
40 8.3 T ஈக்குவல் டு 6 மைனஸ் 2ன்னு வரும். இப்போ இந்த பார்ட் என்ன 6 மைனஸ் 2னா உங்களுக்கு 4 ஆயிடுச்சா? இப்போ நான் இங்கே கிடைச்சிருக்க 4 என்ன பண்ணுறேன், கீழே கொண்டு வந்துடுறேன். இந்த T மட்டும் தானே நமக்கு வேணும், இந்த டெம்பரேச்சர் தானே வேணும், அதனால T மேலே எடுத்து வந்துடுறேன். அப்போ T ஈக்குவல் டு 6640 நவுன்ல 8.3 இன்ட்டு 4. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு T இஸ் ஈக்குவல் டு 200 கெல்வின்ல கிடைக்கும். ஓகே, நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் எத்தனாவதா இருக்கு, செகண்டா இருக்கு. ஓகேங்களா? அவன் கொடுத்திருக்க கிவன் கொடுக்கப்பட்டுள்ள வேல்யூஸை வச்சு ஆர்ஹேனியஸ் பிளாட்னே சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களோட ஈக்குவேஷன் எடுத்து போட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து 57. 57வது கொஸ்டின் என்னன்னா, அரேஞ்ச் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பொலாரிட்டி. பின்வரும் சேர்மங்களை அவற்றின் முனைவுத்தன்மை அதிகரிக்கும் வரிசையில் அடுக்குக. அப்போ முனைவுத்தன்மை போலாரிட்டியை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? முனைவுத்தன்மை. ஓகே, இப்ப அதை தெரிஞ்சுக்கணும், அது பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த போலாரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதுக்கெல்லாம் போலார் அப்படின்றது போலாரிட்டிபிலிட்டி, அந்த முனைவுத்தன்மை எதுக்குலாம் அதிகமா இருக்கும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இங்க கொடுத்துருக்க காம்பவுண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஐடென்டிஃபை பண்ண போறோம். அதாவது அது எப்படி வரும் அப்படின்றது நான் இப்போ சொல்றேன். அதை வச்சு நீங்க வந்து அந்த இன்க்ரீசிங் ஆர்டர் அதிகரிக்கும் வரிசையை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்க வந்து ஒரு ஐடியாவை கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா டைஎத்தில் ஈத்தர். ஓகேங்களா? அப்போ ஏல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இங்க பாருங்க ஆக்சிஜன் கார்பன் இருக்கா, ஒரு CO பாண்ட் இருக்கும். இந்த ஒரு CO பாண்ட் இருக்கும்போது உங்களுக்கு இங்க வந்து ஹைட்ரஜன் இல்லையா, நார்மலா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹைட்ரஜன் பாண்ட் எங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல போலாரிட்டி அதிகமா இருக்கும். இங்க CO பாண்ட் தானே இருக்கு, இங்க அவ்வளவு ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்காது. அந்த ஹைட்ரஜன் பாண்ட் இல்லாதனால இங்க என்னன்னா உங்களுக்கு லீஸ்ட் போலார், கம்மியான போலார் தான் இருக்கும். இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் முனைவுத்தன்மை இங்க கம்மி. ஓகேங்களா? அடுத்து பி பாருங்க. பி என்னன்னா உங்களுக்கு எத்தனால் OH குரூப். எத்தனால்னா உங்களுக்கு ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்கா, அதாவது HO OHன்னு கூட எழுது, H மைனஸ். இது வந்து என்ன, ஒரு ஹைட்ராக்சில் குரூப். ஓகே, இதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஹைட்ரஜன் பாண்ட் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். அப்போ இதோட போலாரபிலிட்டி என்னன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கும், அதாவது ஸ்ட்ராங் போலார். நம்ம இங்கே ஸ்ட்ராங் போலார் ஃபைண்ட் பண்ணிட்டோம், அப்ப இதுதான் கடைசியா இருக்கும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம எப்பயுமே வரக்கூடாது. அடுத்தடுத்து எல்லா ஆப்ஷனையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சி வந்து பாருங்க, சி என்னன்னா உங்களுக்கு அசிட்டோன். அசிட்டோன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சர்ல C டபுள் பாண்ட் O இருக்கும், ஒரு கார்பனைல் குரூப் இருக்கும். இது இருந்துச்சுன்னா இங்க வந்து உங்களுக்கு லீஸ்ட் இல்ல மாடரேட் அளவா உங்களுக்கு போலார் இருக்கும், ரொம்ப கம்மி இல்ல. இந்த C சிங்கிள் பாண்ட் O இருக்குல்ல, இதை விட கம்பேர் பண்ணும்போது இங்க C டபுள் பாண்ட் Oக்கு உங்களுக்கு போலாரிட்டி அந்த முனைவுத்தன்மைன்றது அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டி பாருங்க, இது வந்து என்னது, அசிட்டிக் ஆசிட். சாரி, அசிட்டிக் ஆசிட். ஓகே, அசிட்டிக் ஆசிட். இப்போ அசிட்டிக் ஆசிட்னா இங்க வந்து பாருங்க, இங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல C டபுள் பாண்ட் O இருக்கும், ஆல்சோ OHம் இருக்கும், ஒரு ஹைட்ராக்சிலும் இருக்கும், ஒரு கார்பனைல் குரூப்பும் இருக்கும். இப்போ நான் வந்து OH இருந்தாலே ஸ்ட்ராங் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன்.
இதே வந்து ஒரு சி டபுள் பாண்ட் ஓ கார்பனைல் குரூப் இருக்குன்னா மாடரேட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது ரெண்டுமே இந்த அசிட்டிக் ஆசிட்ல இருக்கு. அப்போ இங்க என்னன்னா வெரி ஸ்ட்ராங் போலரிபிலிட்டி. ஓகேங்களா? இப்ப இந்த ஆர்டர்ல நீங்க அடுக்கும்போது இன்கிரீசிங் அதாவது அதிகரிக்கும் வரிசை தானே கேட்டிருக்காங்க. அப்ப குறைஞ்சதுல இருந்து அதிகம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஏ. அதுதான் கம்மி. அப்ப அதை விட அதிகம் எது? மாடரேட்டா இருக்குல்ல இந்த சி அசிட்டோ. அதை விட அதிகமா எதுக்கு இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்குல்ல எத்தனால் பி. இது. அதை விட அதிகமா எதுக்கு இருக்கு? டி அசிட்டிக் ஆசிட். வெரி ஸ்ட்ராங் பார்த்தோமா ஒரு கார்பன் ஹைட்ராக்சில் ரெண்டுமே இருக்கு. அப்போ உங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஏசி பிடி இது எப்படி எதுல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 58. A protein undergoes reversible thermal denaturation from its initial state N to denatured state D according to N equal to D. அதாவது என்ன சொல்றாங்க ஒரு புரதமானது அதன் ஆரம்ப நிலை N. இப்போ இனிஷியல் ஸ்டேட் தானே இது Nல இருக்கு. இப்போ Nல இருக்கு. ஆரம்ப நிலை N. Nல இருந்து சிதைந்த நிலை Dக்கு போகுது. ஓகேங்களா? சிதைந்த நிலை Dக்கு N equal to D என்ற சமன்பாட்டின்படி மீளக்கூடிய வெப்ப சிதைவுக்கு உள்ளாகிறது. ஓகேங்களா? மீளக்கூடிய வெப்ப சிதைவு. மீளக்கூடியனா ரிவர்சபிள் தெர்மல் டிநேச்சுரேஷன். அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன Nல இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு? இனிஷியலா இந்த ஆரம்ப நிலையில இருக்கு. சிதைந்த நிலை Dக்கு போயிடுச்சு. அப்ப திரும்ப என்ன சிதைந்த நிலையில இருந்து ஆரம்ப நிலைக்கு என்னால கொண்டு வர முடியும். திரும்ப மீள வைக்க முடியும். அதுதான் வந்து ரிவர்சபிள் தெர்மல் டிநேச்சுரேஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா 60 degree Celsius the concentration of both N and D are equal at equilibrium and the standard enthalpy change of denaturation is 666 kilojoule mole inverse. அதாவது 60 டிகிரி செல்சியஸ்ல வெப்பநிலையில் சமநிலையில் N மற்றும் D ஆகிய இரண்டின் செறிவுகளும் சமமாக உள்ளன. அப்போ அதோட கான்சென்ட்ரேஷன் 60 டிகிரின்னு சொல்லும் போது அங்க வந்து ரெண்டுத்துக்கும் சமமா இருக்காம். மேலும் சிதைவிற்கான திட்ட வெப்ப பரிமாற்ற மதிப்பு தான் இங்க நம்ம பார்த்திருக்கோம். என்னது? என்தால்பி. ஓகேங்களா? என்தால்பி டெல் ஹெச் அது வந்து என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு 666 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ the standard entropy change of the protein upon denaturation at 60 degree Celsius is closest to 2. அப்போ நமக்கு என்ட்ரோபி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது வெப்பநிலையில் புரதத்தின் சிதைவினால் ஏற்படும் திட்ட என்ட்ரோபி அது என்ன? அதான் டெல் எஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம ரிவர்சபிள் ப்ராசஸ்னு சொல்லிட்டோமா அந்த கொஸ்டினை படிக்க நமக்குள்ள இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்திருக்கும். ரிவர்சபிள்னா Nல இருந்து Dக்கு போகும், Dல இருந்து Nக்கு போகும். அதை நம்ம எப்படி எழுதலாம்? N D இப்படி எழுதலாமா? அடுத்து இப்ப டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி செல்சியஸ்ல கொடுத்திருக்காங்க. அது கெல்வின்ல நம்ம மாத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றோம்னா 273 பிளஸ் பண்ணுவோமா? அப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் என்ன வந்திருக்கு? 333 கெல்வின் வந்துருச்சு. இப்ப டெம்பரேச்சர் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. செறிவு வந்து 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது சமபாட்டுல இருக்கு. ரெண்டும் சமமா இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்களா? ஸ்டாண்டர்ட் அதாவது இருங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் என்தால்பி. சோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஈக்விலிபிரியம் கண்டிஷன் சொல்லியிருந்தோமா? சோ அப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன? K is equal to D by N equal to 1. ஓகேங்களா? இது வந்து ஸ்மால் n இருக்கு. ஆக்சுவலா இங்க கேபிட்டல் N போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். கேபிட்டல் N வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திட்ட வெப்ப பரிமாற்ற மதிப்பு அதான் வந்து என்தால்பி வேல்யூ நமக்கு இருக்கு சொல்லிட்டாங்க. டெல் ஹெச்சும் கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல செறிவு வந்து சமமா இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சமநிலையில இருக்குன்ற போது ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு ஈக்குவல் டு 1 அப்படின்னு K வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்ப கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பாருங்க நம்ம K1 தெரிஞ்சிருச்சு. அப்போ லான் 1 வேல்யூ என்ன? லான் ஆஃப் K தானே இங்க. நம்ம மத்த R தெரியல, T தெரியல அதெல்லாம் யோசிக்க வேணாம். லான் ஆஃப் K மட்டும் போடுங்க. லான் ஆஃப் 1 வந்து என்னன்னா உங்களுக்கு 0. இப்ப 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிடுமா? அப்ப டெல் G என்ன? உங்களுக்கு 0. ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சிட்டோம்.
இதுல இருந்து உங்களுக்கு என்ட்ரோபி ஃபார்முலாக்கு ΔG is equal to ΔH minus T ΔS. இதை யூஸ் பண்ணி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? இது வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? ΔH இருக்கும் மைனஸ் T ΔS இருக்கும். நான் இதை மட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். அப்போ T ΔS equal to ΔH வருமா? இருங்க பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கணும்? T ΔS equal to ΔH. அப்போ இங்க ΔS என்ட்ரோபி தானே வேணும். அப்போ இதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் அப்புறம் என்ன வரும்? ΔH by T வருமா? இப்போ ΔH வேல்யூ என்ன நமக்கு கொடுத்துருந்தாங்களே? 666. டெம்பரேச்சரை கெல்வின்ல மாற்றி வச்சிருந்தோம். அது 333. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிம்பிள் கால்குலேஷன் 2. வேல்யூ என்னன்னா 2 kJ K inverse mole inverse. ஓகேங்களா? இப்போ 2 ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆப்ஷன்ல பார்க்கலாமா? ஆப்ஷன்ல நீங்க பார்த்தோன்னே ஃபர்ஸ்டே 2 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் கிளிக் பண்ணிடக்கூடாது. எப்பவும் அதை வந்து தெளிவா பார்க்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசம புள்ளி இருக்கா, டெசிமல் பாயிண்ட். அப்போ 3க்குன்னா 2000 தானே அர்த்தம். அப்ப நீங்க இதை பார்த்து சில பேர் 2 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்க்கணும். அங்க டெசிமல் பாயிண்ட் தான் கிளியரா பார்க்கணும். உங்களுக்கு 4th தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 59. இப்போ என்ன விஷயம்னா, அதாவது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த சொல்யூஷன் ஃபார்ம்டு பை மிக்சிங் 2 லிக்விட்ஸ். 2 திரவங்கள் ஒன்றோடு ஒன்று கலப்பதன் மூலம் உருவாகும் கரைசல்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 2 திரவங்கள் 2 லிக்விட வந்து கலக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்னு நம்ம பார்க்கலாம். 2 லிக்விட்றத நான் இங்க எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் லிக்விட் ஏன்னு வச்சிருக்கேன், செகண்ட் லிக்விட் வந்து பின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ an ideal solution thus formed obeys Raoult's law throughout the composition range. ஓகேங்களா? இவ்வாறு உருவாகும் ஒரு நல்லியல்பு கரைசல், அதாவது ஐடியல் சொல்யூஷன், அதன் முழு கலவை வரம்பிலும் ரவுல் விதியை பின்பற்றிருக்கும். ஓகேங்களா? அப்போ ரவுல் விதினா என்ன? இப்போ ஒண்ணும் இல்ல, நமக்கு வந்து இது ஏன்ற லிக்விட், பின்ற லிக்விட், இதோட பாண்ட் ஏ அண்ட் பி பாண்டை விட ஏ பாண்ட் ஏ பி பாண்ட் பி இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது ரவுல்ஸ் விதி. ஓகேங்களா? இது ஒரு ஜென்ரலா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறதுக்கு இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, அப்ப இது சொல்றது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா முதல் கூற்று வந்து சரியானது. இரண்டாம் கூற்று மிக்சர் ஆஃப் குளோரோஃபார்ம் அண்ட் அசிட்டோன் ஷோஸ் நெகட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுல்ஸ் லா. அதாவது குளோரோஃபார்ம் மற்றும் அசிட்டோன் கலவையானது ரவுல் விதியிலிருந்து எதிர்மறை விலகலை காட்டுகிறது. எதிர்மறை விலகல் அப்படின்றது என்ன? இப்போ வந்து பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஏபி பாண்ட் வந்து ஏஏ பாண்டு அப்புறம் பிபி பாண்டை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து ஹைட்ரஜன் பாண்ட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமா இருக்கோ அங்க வந்து உங்களுக்கு ரவுல்ஸ் விதியில நெகட்டிவ் டிவியேஷன் தான் காட்டும். அதாவது எதிர்மறை விலகலை தான் காட்டும். ஓகேங்களா? அப்போ இந்த குளோரோஃபார்ம் அசிட்டோன்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் கரெக்டா அதிகமா தான் இருக்கு. அப்ப ரவுல்ஸ் டிவியேஷன், அதாவது நெகட்டிவ் டிவியேஷன் தான் காட்டும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது சரியானது. சி பாருங்க, மிக்சர் ஆஃப் அனிலின் அண்ட் ஃபீனால் ஷோஸ் பாசிட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் ரவுல்ஸ் லா அப்படின்றாங்க. அதாவது அனிலின் மற்றும் பீனால் கலவையானது ரவுல் விதியிலிருந்து நேர்மறை விலகலை தருகிறது. நேர்மறைன்னு சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ் டிவியேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல ஹைட்ரஜன் பாண்டை பத்தி நம்ம பார்க்கணும். ஒண்ணு இல்ல, அனிலின் எடுத்துக்கோங்க, C6H5NH2. இங்க ஹைட்ரஜன் பாண்ட் அதிகமாவே இருக்கு, ஒரு பென்சிட்டின் கூட NH2 இருக்கு. அதுக்கப்புறம் ஃபீனாலும் அதே மாதிரி தான், C6H5OH ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. இங்க ஹைட்ரஜன் பாண்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து ரெண்டுத்துலயும் அதிகமா இருக்கும் போது அது என்ன கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன், நெகட்டிவ் டிவியேஷன். அப்போ அது உங்களுக்கு என்ன ஆகும்னா நேர்மறையா இல்ல, எதிர்மறை விலகலை தான் கொடுக்கும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நேர்மறைன்னு சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ சி வந்து தப்பு. எதெல்லாம் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஒன்லி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 60.
given below are two statements. நமக்கு கீழே வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, heating NaCl எழுதியிருக்கேன். NaCl with concentrated H2SO4 and MnO2 results in oxidation. இங்க உங்களுக்கு இங்க வரும்போது உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இதான் ஃபர்ஸ்ட். NaCl அடர் H2SO4 கான்சென்ட்ரேட்டட் H2SO4 மற்றும் MnO2 அதோட என்ன பண்றாங்க, மிக்ஸ் பண்றாங்க. உடன் வெப்பப்படுத்துவது Mn இன் ஆக்சிஜனேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. அப்போ ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு இதாகும் சொல்றாங்க. ஸோ இது உங்களுக்கு ஜென்ரலா தான் உங்களுக்கு ஈக்குவேஷன் இப்படி இருக்குன்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். மாதிரி ஈக்குவேஷன் தான் இது. இதை நீங்க வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்லாம் எடுத்துக்கூடாது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கேன். அப்படி இப்படி ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இங்க NaCl இருக்கா, இந்த குளோரின் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். இந்த குளோரின் மைனஸ் இருக்குல்ல, இதுதான் என்ன பண்ணணும்னா ஆக்சிடேஷனுக்கு வழிவகுக்கும். அப்ப இந்த MnO2 என்ன மேம் பண்ணும் அப்படின்னா, இது இனிஷியலா உங்களுக்கு வந்து இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ண முடியுதா உங்களால? ஸோ இதை நீங்க ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு +4ல இருந்து MnCl2 +2க்கு வந்துடும். அப்ப Mn வந்து இங்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் நடக்குது. குறைஞ்சிருக்கா? அப்ப ரிடக்ஷன். ரிடக்ஷன்னா என்ன? ஒடுக்கம். ஓகேங்களா, ஒடுக்கத்திற்கு வழிவகுக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் முதல் கூற்று என்னது? தவறானது. இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஹீட்டிங் NaI with concentrated H2SO4 and MnO2 results in reduction of Mn அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது கூற்று 2ல NaII அடர் H2SO4 மற்றும் MnO2 உடன் வெப்பப்படுத்துவது Mn இன் ஒடுக்கத்திற்கு வழிவகுக்கிறது. சோ அதே மாதிரி தான் இங்க நான் வந்து உங்களுக்கு எழுதுறேன். NaI plus H2SO4 plus MnO2. ஓகே, இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான். இதே கான்செப்ட் தான். இங்க வந்து என்ன ஆகும்னா அதே MnO2 ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா +4. நெக்ஸ்ட் MnSO4ஓட இது என்ன ஆகும்னா +2ஆ மாறிடும். ஸோ இங்க என்னதான் நடக்குது? ரிடக்ஷன், ஒடுக்கத்திற்கு தான் வழிவகுக்குது. அப்ப செகண்ட் கூற்று வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் கூற்று வந்து சரியானது. இப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. அப்படி அந்த ஆப்ஷன் எங்களுக்கு எதுல இருக்கு? தேர்ட் ஒன். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 61. Given below are two statements. Statement 1, trans-butene upon treatment with Br2 in ClCl4 gives the following product. Trans-buteneோட CCl4 இல் உள்ள Br2 உடன் வினைப்படுத்தப்படும் போது பின்வரும் விளைபொருளை தருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் இந்த ரெண்டு ப்ராடக்ட். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சிஸ் பியூட்டேன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தான் வருமா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு ஜென்ரல் ஃபார்ம்ல வந்து டிரா பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்து ஒரு ஸ்மால் ரொட்டேஷன் பண்ணணும். இந்த பேக் கார்பன்ல இருந்து MA வந்து கீழே கொண்டு வரும். இப்படி வரும்போது கீழே ME இங்க வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்க இந்த ஹைட்ரஜன் இது கூட இங்க ஜாயின் ஆகுமா? H Br இந்த Br இந்த H, அப்போ Br H. இப்போ இதுல வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இது வந்து நம்ம பாதியா பிரிக்கும் போது ரெண்டு பக்கமும் சேமா இருக்கான்னு பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒரே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஆனா இங்க வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து இல்ல. ஸோ இது ஆல்சோ இது வந்து நாட் ஆல்சோ.
அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முதல் கூற்று வந்து தவறானது. இதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? ரொட்டேட் பண்றோம். பேக் ஃபார்வர்ட். அப்போ இத எப்படி டிரா பண்ணலாம்னா ஸோ என்ன ஆகும்? இந்த ஹைட்ராக்சில் குரூப் இங்க வந்துடும். என்ன ஆகும்? OH OH தென் H இங்க இருக்க ஹைட்ரஜன் பேக் ஆர்பிட் லைன். ஓகே, இப்போ H அப்போ இத நீங்க வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி சேமா இருக்கா, மிரர் இமேஜ் இருக்கானா இருக்கு. ஆல்சோ இது வந்து யூனிஃபார்ம் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இருக்கனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன கண்டிஷன் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னா, டிரான்ஸ் ப்ராடக்ட் எது வந்தாலும் அதோட ஆன்டி அடிஷன் தான் வந்து உங்களுக்கு மீசோ. மீசோ இதே சிஸ் வந்து சின் அடிஷன் மீசோ. ஓகேங்களா? அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். உங்களோட தேர்ட் ஆப்ஷன் இது இருக்கும். 62. The highest occupied molecular orbit for Ne2 is, அதாவது நியான் கொடுத்துருக்காங்க, நியான் மாலிகூல். Ne2 இன் மிக உயர்ந்த ஆர்பிட்டல் ஆக்கிரமிக்கப்பட்ட மூலக்கூறு ஆர்பிட்டால் எது? ஹோமோ ஆர்பிட்டல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் இன் நியான், நியான்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது நம்ம கொடுத்துருக்கிறது Ne2 கொடுத்துருக்காங்களா, அது வந்து மொத்தம் 20 எலக்ட்ரான்ஸ். 2 இருக்கா மாலிகுல், இது இப்போ 2 எலக்ட்ரான்ஸ். இது வந்து இப்ப என்ன நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம், மாலிகுலோ ஆர்பிட்டல் ஃபில்லிங். ஸோ இந்த விதியின்படி நம்ம ஃபில் பண்ணும்போது ஸ்டார்ட்ல உங்களுக்கு 2s இதுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எதுல எண்ட் ஆகும்னா சிக்மா 2pz சிக்மா ஸ்டார் 2pz இதுல வந்து உங்களுக்கு எண்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நீங்க Z லைன்ல வந்து சொல்லணும்ட்டு இல்லை, ஜென்ரலாவே 2p ஸ்டார் நான் வந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலா இந்த ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 63. இதுல என்ன கேட்டிருக்காங்க? The following carbocation is stabilized by the interaction of the empty p orbital with, பின்வரும் கார்போகேட்டையான் அல்லது கார்பானியம் அயான் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ காலியான p ஆர்பிட்டால் எதற்கு இடையிலான இடைவெளியை நிலைப்படுத்துகிறது? ஸோ எப்படி அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகியிருக்காங்க, p ஆர்பிட்டால் எம்டியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி ஸ்டெபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்க வந்து பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்தாலும் உங்களுக்கு sp2, அதாவது இங்க வந்து எம்டி p ஆர்பிட்டால் அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தில் குரூப் இருக்கா, இங்க வந்து உங்களுக்கு சிக்மா ஃபில்டா இருக்கும், இங்க பை பாண்ட், இங்க வந்து பை ஃபில்டா இருக்கும். ஓகே, இது எம்டியா இருந்தாலும் உங்களுக்கு இங்க பை ஃபில்ட் அண்ட் இங்க வந்து சிக்மா ஃபில்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இது ரெண்டும் ஃபில்டா இருக்கனால தான் உங்களுக்கு இது எம்டியா இருந்தாலும் இது வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்னா ஃபில்டு சிக்மா அண்ட் ஃபில்டு பை பாண்ட், நிரப்பப்பட்ட சிக்மா மற்றும் நிரப்பப்பட்ட பை ஆர்பிட்டால்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரலான கொஸ்டின், நீங்க வந்து ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இப்ப வந்து KMnO4ன்னு சொல்லிட்டாங்களா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். இது என்ன பண்றாங்கன்னா 513 கெல்வின் வெப்பநிலையில வந்து வெப்பப்படுத்துவதன் மூலம் உருவாகும் பச்சை நிற பாராகாந்த பொருள் எது அப்படின்றாங்க. ஸோ பாராமேக்னெட்டிக் ஸ்பீஷியஸ் அது வந்து கிரீனா வருமே, அது என்னதுன்னு கேட்கறாங்க. அதை ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு கிரீனா மாறிடும். ஏன்னா அது ஆக்சிடேஷன் ஆகி, அதாவது அதுல இருக்க ஆக்சிஜன்ல ஒன்றும் இல்லை, ஒரு லிக்விடை தண்ணி கொதிக்க வைக்கிறோம், அது என்ன ஆகும்? வேப்பர் ஆகுமா? அந்த லிக்விட்ல இருந்து எல்லாம் பிரிஞ்சு அந்த மாலிகூல்ஸா என்ன ஆகும்?
ஆட்டம்ஸும் வெளியில வந்து போகும், வேப்பரைஸ் ஆகி போகும். அதே மாதிரி உங்களுக்கு இங்க என்ன ஆகுதுன்னா KMnO4 எடுத்துக்கோங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்த கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து பண்ணியிருப்பீங்க. அது என்ன கலர்ல இருக்கும்னா, நல்லா டார்க் பர்பிள் கலர்ல இருக்கும். நீங்க டைட்ரேஷன்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இத நான் வந்து ஒரு 2 மோல் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எனக்கு கிடைக்கூட ப்ராடக்ட் என்னன்னா K2 MnO4 plus MnO2 plus O2. இப்ப இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? 2 மோல்ஸ் ஆஃப் தானே எடுத்திருக்கேன். அப்ப எத்தனை K இருக்கு? இங்க 2 இருக்கு. இங்க பாருங்க K2 வந்துருச்சா? Mn எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இது 2ன்றது காமன் தெரியும்ல? சோ இங்க ஒரு Mn, இங்க ஒரு Mn வந்துருச்சு. 4 அங்க முன்னாடி ஒரு 2 இருக்கு. அப்ப 8 ஆக்ஸிஜன் இருக்கு. இங்க 4 ஆக்ஸிஜன், இங்க 2 ஆக்ஸிஜன், இங்க 2 ஆக்ஸிஜன், 8 ஆக்ஸிஜன். இங்க ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இங்க குடுத்திருக்க ப்ராடக்ட் லைன் இங்க பாத்தீங்களா? K2MnO4 இதுதான் அந்த கிரீன் கலர் கொடுக்கறதுக்கான விஷயம். இந்த கிரீன் எதுல இருந்து வந்து பச்சை கலர் எதுல இருந்து வருதுன்னா இந்த K2 KMnO4 இந்த மாதிரி K2MnO4 ரிடக்ட் ஆகி அதாவது பிரிஞ்சு நமக்கு வரும்போது ஹீட் ஆகும்போது இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி எது ஆன்சர்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல, செகண்ட் ஒன் இல்ல, ஏன்னா செகண்ட் ஒன்ல 2 இருந்துச்சுன்னா நம்ம பிக் பண்ணிருக்கலாம். ஆனால் அது கிடையாது. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் அவர் ஆப்ஷன் 65. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து ஜென்ரலா நீங்க கெமிஸ்ட்ரியில வந்து பிராக்டிஸ் நிறைய நீங்க சம்ஸ் போட்டிருக்கீங்க. எல்லாம் அந்த நம்ம வந்து பீரியாடிக் டேபிள்லாம் பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜென்ரலாவே வந்திருக்கும். இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பெரிலியம் ஹாஸ் 3 வேலன்ஸ் ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பெரிலியம் 3 இணைத்திறன் ஆர்பிட்டால்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரிலியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2s இருக்கும், ஒரு 2p இருக்கும். மொத்தம் அதுல வந்து 4 வேலன்ஸ் ஆர்பிட்டால் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு என்ன இருக்கும்? 4 வேலன்ஸ் ஆர்பிட்டால் இருக்கும். அப்போ வந்து இது தப்பு. இதே magnesium has 4 maximum covalency. Magnesium has a maximum covalency of 4. Magnesium அதிகபட்ச 4 இணைத்திறன் கொண்டுள்ளது அப்படின்றாங்க. 4 இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அது கோவலன்சி வந்து பாத்தீங்கன்னா 6. 6 கிடையாது 6. இதுவும் என்ன தவறான கூற்று. அலுமினியம் has 5 வேலன்ஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அலுமினியம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3s இருக்கும், ஒரு 3p இருக்கும். அங்கே 4 ஆர்பிட்டால் ஆச்சா? ஒரு எம்டி 3d வேற இருக்கும். ஸோ dனா 5 ஆர்பிட்டால்ஸ். அப்போ 4 + 5 9 ஆர்பிட்டால்ஸ் வந்து அங்க என்ன இருக்கும்? எம்டியா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 9 இருக்கு. 5 இல்ல 9. இப்போ இதுவும் பாத்தீங்கன்னா தவறானது. போரான் அதிகபட்சமாக 4 இணைத்திறன் கொண்டுள்ளது அப்படின்றாங்க. ஆமா கரெக்ட். அதுக்கு ஒரு 2s ஒரு 2p இருக்கும். அப்ப அங்க என்ன இருக்கும்னா 4 ஆர்பிட்டால் இருக்கும். அது சரியானது. அப்ப எது சரியான கூற்று கரெக்டானதுன்னா 4th ஆப்ஷன். ஓகேங்களா? இப்ப 66. The correct statement about peptides and proteins. பெப்டைடுகள் மற்றும் புரதங்கள் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? 4ஆம் நிலை அமைப்பு கொண்ட புரதங்கள் மட்டுமே உயிரியல் ரீதியாக செயல்படும் திறனை கொண்டது அப்படின்றாங்க. ஒன்லி த ப்ரோட்டீன்ஸ் ஹேவிங் த குவாஷியரி ஸ்ட்ரக்சர், அதான் 4ஆம் நிலைன்னு சொல்றாங்களே, அதுதான் வந்து பயாலஜிக்கலி ஆக்டிவ் அப்படி அதுல வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிடையாது. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய எல்லா ப்ரோட்டீன்ஸுமே வந்து இந்த பயாலஜிக்கல் ஆக்டிவ்ல அதாவது உயிரியல் ரீதியான செயல்பாட்டுல வந்து அது ஈடுபடும். ஓகேங்களா? அது மட்டும் சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு மட்டும் கிடையாது. நிறைய நிறைய வந்து புரோட்டீன்ஸ் ஒரு ஃபுல்லா ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இதுல ஈடுபடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா தவறானது. இது செகண்ட் பாருங்க. பீட்டா மடிப்பு தாள் அமைப்புகளில் பெப்டைட் சங்கிலிகள் மூலக்கூறுகளுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்புகளால் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளது. ஜெனரல் நமக்கு வந்து ஏதாவது பீட்டா பிளேட்டட் ஷீட் ஸ்ட்ரக்சர்ல பெப்டைட் செயின்ஸ்ல புரோட்டீன் எல்லாமே வந்து ஹைட்ரஜன் பாண்டால நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா கரெக்ட். ஓகேங்களா? தேர்ட் ஒன் இன் ஆல்பா அங்க ஏ இல்ல, இது ஆக்சுவலி ஆல்பா. இது அதே மாதிரி இது பீட்டா. ஓகேங்களா? சுருள் அமைப்பு ஆல்பா சுருள் அமைப்புகளில் பாலிபெப்டைட் சங்கிலியானது மூலக்கூறுகள் மூலக்கூறுகளுக்குள்ளான ஹைட்ரஜன் பிணைப்புகளின் மூலம் இடது கை திருகு வடிவில் முறுக்கப்பட்டுள்ளது. அதாவது லெஃப்ட் ஹேண்டட்
ஸ்க்ரூ த்ரூ த இன்ட்ராமாலிகுலர் ஸ்ட்ரக்சர். லெஃப்ட் ஹேண்டடா வந்து என்ன இருக்குன்னா ட்விஸ்டட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜென்ரலா நேச்சுரல் ஹெலிக்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்டடா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. ஃபோர்த் ஒன் பாருங்க. டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் ஹாஸ் 2 ஆர் மோர் பாலிபெப்டிக் சப்யூனிட்ஸ். புரதங்களின் 3ஆம் நிலை அமைப்பில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பாலிபெப்டைடுகள் துணை அலகுகள் உள்ளன. ஆனா 3ஆம் நிலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் புரோட்டீன் தான் வந்து வரும். ஒரு புரோட்டீன், ஒரு புரதம் தான் வந்து அங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதே நீங்க 2 இல்ல அதுக்கு மேல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 4ஆம் நிலைக்கு அது மாறிடும். ஓகேங்களா? அதே மாரி மல்டிபிள் சப் யூனிட்ஸ் அப்படின்றது ஓகே. அதாவது நெறையா துணை அலகுகள்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த துணை அலகுகள் வந்தா உங்களுக்கு வந்து 4ஆம் நிலை குவாஷியரிக்கு தான் போகும். டெர்ஷியரில சொல்லும்போது 3ஆம் நிலைன்னு சொல்லும்போது உங்களுக்கு நெறையாலாம் வர்றது சிங்கிள் பாலிபெப்டிக் செயின் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால 4த் ஒண்ணு என்னன்னா தப்பு. எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டுமே. ஓகேங்களா? அடுத்து நமக்கு என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க. 2Aலருந்து Bக்கு போகுது. K மூலியமா சேஞ்ச் ஆகுது. இது வந்து ஒரு பூஜ்ய வினையாகும். 0 ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. K வேல்யூ குடுத்துருக்காங்க. 1 மோல்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அதோட செறிவு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆரம்ப செறிவு 2 மோல். ஓகேங்களா? N ஆரம்ப செறிவு 2 மோல். அந்த ஸ்டார்ட்டிங் அங்க ஆரம்பிக்கிறதுல 2A இருக்குல்ல, அந்த A வந்து ஸ்டார்ட்டிங்ல இருக்கும்போது உங்களுக்கு 2 மோல்னு குடுத்துட்டாங்க. வினையின் 75% அளவு முற்று பெற எடுத்துக்கொள்ளும் நேரம். அப்போ A வந்து மொத்தமா 75% ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடியறதுக்கு எவ்ளோ டைம் எடுத்துக்கும்? அதுதான் கொஸ்டின். இப்ப நம்ம குடுத்திருக்கிறது என்ன? A0. A0ன்றது என்ன நான் எடுத்திருக்கேன்னா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அதாவது ஆரம்ப செறிவு அப்படின்றது 2 மோல்னு குடுத்துருக்காங்களா? ஸோ அதுதான் நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன். அடுத்து ரேட் கான்ஸ்டன்ட் K வந்து 1ன்னு சொல்லிட்டாங்களா? நெக்ஸ்ட் 75% ஆஃப் A ஹாஸ் பீன் கன்ஸ்யூம்ட். 75% முடியும்போது எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கால்குலேட் பண்றேன். அந்த 75/100 அந்த பெர்சன்டேஜ் இன்டு 2 பண்ணும்போது 1.5. எனக்கு 75%னா இந்த 2 மோலுக்கு 1.5ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்னா, அந்த 80 நம்ம மாத்திருக்கோம்ல, இதிலிருந்து அத மைனஸ் பண்ணும்போது கிடைக்கும். அப்போ நம்ம இனிஷியலா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 2 மோல் தானே குடுத்துருக்காங்க. ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய செறிவு. அதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்ச 75 மைனஸ் பண்ணோம்னா 0.5 மோல். இப்ப என்ன பண்றோம்? 0 ஆர்டர் ஈக்குவேஷன் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்லேருந்து டிரைவ் பண்ணப்படக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் இது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த வேல்யூ இருந்தா கண்டுபிடிச்சிடலாமா? இதுல பாருங்க. நமக்கு வந்து 80. 80 வந்து என்ன வேல்யூ? 0.5 ஈக்குவல் டு A0 வந்து 2 மைனஸ் 2 K வந்து வேல்யூ 1ன்னு சொல்லிட்டாங்களா? T தான் கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ திரும்ப 0.5 இந்த 2 இருக்கு இல்லையா? இது நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். அப்ப பிளஸ் ஆயிடுமா? பிளஸ் 2T ஈக்குவல் டு 2. இது நான் இங்க கொண்டு வர மைனஸ் ஆயிடும்ல? அப்போ எனக்கு என்ன ஆகும்? 2T ஈக்குவல் டு 2 மைனஸ் 0.5 வரும். இப்போ T ஈக்குவல் டு 2 மைனஸ் 0.5 by 2. இது என்னது? உங்களுக்கு 1.5 by 2. கேன்சல் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ என்ன இருக்கும்? 0.75 minutes. ஓகேங்களா? உங்க ஆப்ஷன்ல பார்க்கலாமா? முதல் ஆப்ஷன். இப்போ 68 பார்க்கலாம். Given below are two statements. One is labeled as assertion and other is labeled as reason. அதாவது உங்களுக்கு உறுதி கூற்று அப்புறம் காரண கூற்று 2 குடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆர் என்றும் உறுதி கூற்று. ஓகே. ஆர்ன்றது உறுதி கூற்று. ஏ வந்து உறுதி கூற்று, ஆர் வந்து காரண கூற்று. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப பொதுவாக 3D இடைநிலை உலோகங்கள் அதிக உருகுநிலை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. அப்ப 3D டிரான்சிஷன் மெட்டல் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ். ஏன் மேம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 4S, TS, 3D எல்லாமே அங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மெட்டல்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு 3D கான்ஃபிகரேஷன்ல வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் லைக் இப்போ வந்து இரும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ மெல்டிங் பாயிண்ட், அது எவ்வளோ 1000 கெல்வின் மேல அதிகமா கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது என்ன ரெட்டிஷா மாதிரி உருக ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மெட்டலுக்கு எல்லாமே உங்களுக்கு இது மெட்டல்ல வந்து நீங்க ஹீட் பண்றீங்கன்னா, அதிக சூடு வந்து அதுக்கு தாங்கி உருகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனா ஹீட்ட வந்து ஈஸியா கண்டக்ட் பண்ணிடும். ஆமாவா? ஸோ அத வச்சு சொல்லலாம். அப்ப வந்து உங்களுக்கு என்ன உறுதி கூற்று வந்து சரியானது. 3டி டிரான்சிஸ்டர் மெட்டல் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட்டா தான் இருக்கும். உறுதி கூற்று வந்து சரியானது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அணுக்களுக்கு இடையிலான உலோக பிணைப்பில் 4s எலக்ட்ரான்களுடன் 3d எலக்ட்ரான்களும் பங்கேற்பதால். ஆமா 4sஓட 3dயும் இருக்கனால நமக்கு என்ன ஆகுது? அங்க மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட்டுமே என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். அப்ப காரண கூற்றும் பார்த்தீங்கன்னா, இங்க சரியானது. Both A and R are correct. R is correct explanation to A. Fourth option. A மற்றும் R ஆகிய இரண்டும் சரி மற்றும் R என்பது Aவிற்கான சரியான விளக்கமாகும். 70. இப்போ உங்களுக்கு என்ன குடுத்திருக்காங்கன்னா, அனிலினை முதன்மை விளைபொருளாக தரும் வினைகளை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அனிலின் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அனிலின் வந்து மேஜர் ப்ராடக்ட்டா குடுக்கக்கூடிய ரியாக்ஷன் எது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தோமா, அனிலின் அப்படின்னா உங்களுக்கு C6H5NH2ன்னு பார்த்தோமா, ஒரு பென்சீன் ரிங் இருக்கும். அது கூட NH2. ஓகே. ரிங்கோட NH2 இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கு? இத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு பென்சீன் வேணும். C6H6 வேணும். அப்புறம் ஒரு NH2. இது கூட ஒரு நடுவுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்னன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன் எலிமெண்ட்ஸ் வேணும். தென் ஒரு பென்சீன் ரிங். அனிலினுக்கு வேணும்னா இதெல்லாம் வேணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுல இருக்க முன்னாடி இருக்க ப்ராடக்ட்ஸ் ரியாக்டன்ட்ட வச்சு நீங்க அது வருமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஎன் இருக்கு. சயனைட் தான் இருக்கு. இங்க வந்து நைட்ரஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் கிடையாது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா கிடைக்காது. பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சீன் இருக்கு, NH2 இருக்கு கிடைக்கும். சி பார்க்கும்போது உங்களுக்கு சோடியம் இது வந்து ஆக்சுவலா சால்ட்ல வந்து கன்வெர்ட் ஆயிடும். அப்ப இதுவும் வந்து இல்ல. டில பாருங்க. அழகா NH இருக்கு. NH3, CH3 மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு அனிலின் வந்து கிடைக்கும். அப்போ ஏ அண்ட் டில மட்டும் தான் உங்களுக்கு சாரி பி அண்ட் டில மட்டும் தான் உங்களுக்கு அனிலின் வந்து மேஜர் ப்ராடக்ட்டா கிடைக்கும். அடுத்து. Among the species given below, the spin-only magnetic moment is highest for. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் காந்த திருப்புத்திறன் எதற்கு மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட் எதுக்கெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னா, அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எதுக்கெல்லாம் வந்து அதிகமா இருக்கோ அதுக்கு வந்து இந்த காந்த திருப்புத்திறன் மேக்னெட்டிக் மொமெண்ட் அதிகமா இருக்கும். மேக்னெட்டிக் மொமெண்ட் அதுக்கு அதிகமா இருக்கும். அப்போ இது குடுத்திருக்க எல்லா காம்ப்ளெக்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, எவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம இத வந்து பார்த்திருப்போம். இப்ப வந்து பாருங்க. இப்ப குடுத்திருக்க அந்த லிகண்ட்ஸோட சார்ஜ் வேணும்ல. ஸோ அதுக்கு வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப CN-ஓட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா -1. நியூட்ரல் லிகண்ட்ஸ் NH3, H2O அதுக்கப்புறம் Oக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் நான் இப்போ கால்குலேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து Fe ஃபெரிக் இருக்கா? அத நான் வந்து என்ன பண்றேன்னா, Xன்னு வச்சிருக்கேன். பிளஸ் CNஓட சார்ஜ் -1னா வெளியில என்ன இருக்கு? 6 இருக்கு இங்க கீழ. ஓகே 6 ஈக்குவல் டு வெளியில அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில என்ன சார்ஜ் இருக்கு? -3. ஓகே. அப்போ x -6 ஈக்குவல் டு -3. x ஈக்குவல் டு 6 -3. x ஈக்குவல் டு +3. ஓகேங்களா? இப்போ ஃபெரிக்கோட சார்ஜ் என்னன்னா, நான் வந்து +3 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் என்னன்னா, ஆர்கானோடது வரும். 3D 4sன்னு வரும். 4s. ஓகே. இப்போ ஆர்கான் பார்த்தீங்கன்னா 18 அட்டாமிக் நம்பர். இதே ஃபெரிக் வந்து அவங்களே குடுத்துருக்காங்க 26ன்னு. என்ன பண்ணணும்னா 26லேருந்து 18 வந்து மைனஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு 8 கிடைக்குமா? அப்போ 8 இங்க வந்து ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது 2 அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 6. ஓகே. இப்ப இதுல என்ன பண்ணலாம்? மேல பாருங்க. +3 இருக்கா? இந்த சார்ஜ் வந்து இங்க குறைக்கணும். அப்ப இங்க 4s2ல இருந்து 2 போயிடும். இங்க வந்து -1 ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்னன்னா, ஃபெரிக்குக்கு
3d5. இதுதான் கான்ஃபிகரேஷன். இது வந்து நீங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி மூலமா உங்களுக்கு ஸ்ட்ராங் லிகன் வந்து எப்பவும் இந்த மெட்டல் சுத்தி இருக்கும்போது அந்த ஒரு சார்ஜோட பேரிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு கான்செப்டை பொறுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 1. அதாவது இதே வந்து ஃபில் பண்ணுங்க. எப்படி இருக்கும்னா 1 இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இதுக்கு வரும். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட் 1. அடுத்து mnக்கு வந்தீங்கன்னா 2 இருக்கும். இப்ப இதை வச்சே சொல்லலாம். நார்மலா உங்களுக்கு 1 இருந்தாலே அங்க வந்து என்னன்னா ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். அப்ப இங்க 2 இருக்கு. அப்ப இதுக்குதான் வந்து இருக்கிறதுலே அதிகம். ஸோ எதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் அதிகம்னா mn cn6 3-. ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுல வந்து the complex which has facial and meridional isomers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னா இது ரெண்டு தெரிஞ்சுக்கணும்னு முன்னாடி அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபேஷியல் மெரிடோனியல்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு எது ஞாபகம்னா ஆக்டோஹெட்ரல். அதாவது 6 இருக்கும். ஓகேங்களா? அது எந்த கான்ஃபிகரேஷன்ல இருக்கும்னா ஜெனரல் ஃபார்முலா MA3B3. ஓகே, இது என்ன ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இங்க சிஆர் இருக்கா, இது வந்து மெட்டல், இது வந்து எம்னு வச்சிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நான் இங்க வந்து ரைட் பண்ணி காட்டுறேன். CrH2O6 இந்த கோஆர்டினேஷன்ஸ் பேருக்குள்ள இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல இது வந்து எம். நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மாலிகூல். அப்போ MA6 இங்கேயும் 6 தான் இருக்கு. பட் என்ன இந்த கான்ஃபிகரேஷன் இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் CONH3 4H2O2. இதுல பாருங்க, இது வந்து டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் பிராக்கெட்குள்ள இருக்கிறது பின்னு இருக்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு MA கீழே என்ன நம்பர் இருக்கு அது கேரி அவுட் பண்ணணும். 4B2ன்னு இருக்கு. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணா 6 தான். பட் 3 கான்ஃபிகரேஷன் இருக்கணும், ஈக்குவலா இருக்கும். அப்போ இதுவும் அதுக்கு ஈக்குவலா இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் NiEN2H2O. இதுவும் 2. இப்போ இந்த ENக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின்லயே வந்து கிவன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது என்னது? H2N CH2 NH2. ஓகே, இப்போ இது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம், செகண்ட் வந்து பின்னு சொல்லிட்டோம். இங்கேயே வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் இருக்கு. அதனால இதை நான் எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன்னா MA2A2. ஓகே, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மாலிகூல், அதனால 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். அப்போ B2. இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே 6 வருது. பட் அந்த கான்ஃபிகரேஷன் நம்ம ஜெனரல் ஃபார்முலாக்கு மேட்ச் ஆகல. ஸோ தேர்ட் ஒன்றும் இல்லை. ஃபோர்த் ஒன் CrPy3Cl3. இது வந்து பாத்தீங்கன்னா MA3B3 ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ PY அப்படின்றது என்ன, பைரிடின் அவங்களே கொடுத்துருக்காங்க இங்க. ஓகேங்களா? ஸோ இது சிங்கிள் மாலிகூல். ஸோ இது வந்து நமக்கு என்ன இருக்கு, ஜெனரல் ஃபார்முலாவோட மேட்ச் ஆகுது. ஸோ நம்மளோட ஆப்ஷன் எதுனா ஃபேஷியல் அண்ட் மெரடோனியன்னு சொல்லும் போது ஃபோர்த். நெக்ஸ்ட், இப்போ இந்த நமக்கு கொடுத்துருக்க டயக்ராம் பார்த்தாலே தெரியும், இது வந்து கார்னாட் சைக்கிள். ஓகே, இதுல கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, கன்சிடர் தி ரிவர்சபிள் ப்ராசஸ். இதுவும் வந்து மீளக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அங்க வந்து 1.0 மோல் ஆஃப் அண்ட் ஐடியல் கேஸ் as shown. அப்போ அதோட ஃபர்ஸ்ட் வந்து அது 1.0 மோல்னு சொல்லிட்டாங்க. அதோட ஒர்க் டன் W1 W2 W3 W4 வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த இருக்குல்ல, இதுக்கான ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட செயல்முறை அந்த இதெல்லாம் வந்து இதோட செயல் வேலை அப்படின்னு சொல்ல, டபிள்யூனா வேலைன்னு சொல்லுவாங்களா, செய்யப்பட்ட வேலை. ஸோ அதுல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ΔU2 ΔU4 மட்டும் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது.
ஓகே. ஐடியல் கேஸ். ஆனா ΔU2, U4 சேஞ்ச் ஆகுது. இது சேஞ்ச் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க இது எல்லாமே 4 ஒர்க் டானும் ஈக்குவல் டூ 0ன்னு பண்ணியிருக்கலாம். ஆனா இங்க சேஞ்ச் ஆகும்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அத வந்து கன்சிடர் பண்ணிட்டு நம்ம இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அக ஆற்றல் வந்து இங்க மாறுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதான் ΔU. ஃபர்ஸ்ட் என்னன்னா 1ம் 3யும் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். 2, 4 வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ W1 வந்து என்னன்னா உங்களுக்கு -nRT1 ln V2 by V1. இப்போ இதுல நமக்கு வந்து nன்ற வேல்யூ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர். அது வந்து 1. ஓகேங்களா? -1. R வந்து என்ன? 2 குடுத்துட்டாங்க. T1 ln V2 by V1. அப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? -2 T1 ln V2 by V1. W1 ஃபைண்ட் பண்ணிட்டு. இப்போ W3 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1, 2 T வந்து T1 ஈக்குவல் டு T3 தான். பட் இங்க வந்து நம்ம 3னே போட்டுக்கலாம். ஆப்ஷன்ஸ்ல அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. V4 by V3. இப்போ -2 T3 ln V4 by V3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து அடியாபேட்டிக்னு சொன்னதுனால W2, W4 ஃபைண்ட் பண்ணலாம். அதாவது தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா. ΔU is equal to Q plus Wன்னு சொல்லுவோமா? இது ஐடியல் கேஸ்னால நமக்கு இந்த ஹீட் இந்த Q வேல்யூ வந்து 0 ஆயிடும். அப்போ ΔU வந்து டைரக்டாவே ஒர்க் டனுக்கு ஈக்குவல். ஸோ அது சேஞ்ச் ஆகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை. W2 equal to ΔU2. W4 equal to ΔU4. ஓகேவா? இப்போ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா W1 and 2, 3யும் இங்கே எழுதியிருக்கலாம். 2 T1 ln V2 by V1. அதே மாதிரி W3 வந்து பார்த்தீங்கன்னா -2 T3 ln V4 by V3. இதை வச்சு இந்த ஆப்ஷன்ல வந்து எது ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து W2 plus W4. இது ரெண்டையும் ஆட் பண்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்க மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ராங். செகண்ட் ஒன் இது வரும். 1யும் 2யும் ஆட் பண்றாங்க. அப்ப நமக்கு என்ன ஆகும்? இது கிடைக்கும். ஆனா இது மைனஸ் சைன் இது இங்கே தப்பு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த டேர்ம் வந்திருக்கும். ஸோ அதுவும் வரல. ஸோ செகண்ட் ஒன் தப்பு. தேர்ட் ஒன் என்னன்னா உங்களுக்கு வந்து ஐடியல் கேஸ்ன்னு சொன்னதால நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து ஈக்குவல் டு 0 போட்டுடலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அங்க வந்து அகமாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ΔU வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தேர்ட் ஆப்ஷன் வராது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. உங்களுக்கு வந்து இதை நான் இப்போ இங்க ஆட் பண்ணி கேட்பேன். W1 plus W3 இப்போ நான் வந்து ஆட் பண்றேன். அப்போ என்ன வரும்? -2 T1 ln V2 by V1. பிளஸ் ஆனா இங்க வந்து மைனஸ் சைன் தான் இருக்கு. ஸோ 2 T3 ln V4 by V3. ஓகேவா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஃபோர்த் ஒன். Okay, next question. In an acidic medium, 10 ml of 0.25 mole oxalic acid is titrated with KMnO4 solution. அதாவது 10 ml இருக்கக்கூடிய அமிலத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா 0.25 செறிவு கொண்ட ஆக்சாலிக் ஆசிட் இருக்குல்ல, ஆக்சாலிக் அமிலத்தை வந்து டைட்ரேட் பண்றாங்க. கரைசலுடன் டைட்ரேட்னா கலக்குறாங்க. ஒண்ணுமே இல்லை. KMnO4னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்றாங்களா, ஸோ அதோட என்ன பண்றாங்க? மிக்ஸ் பண்றாங்க, டைட்ரேஷன் பண்றாங்க. அப்போ அதோட வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. 10 ml வரைக்கும் போகும்போது உங்களுக்கு அது வந்து இறுதி புள்ளியை அடைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது எண்ட் பாயிண்ட் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 10 ml போற வரைக்கும் தான். ஓகேங்களா? 10 ml வந்தோடனே அது எண்ட் ஆயிடுச்சு. அப்போ அதோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, இங்க வந்து அதோட KMnO4 மொலாரிட்டி ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் மோல்ஸ் பை வால்யூம். இதை வந்து இது கண்டுபிடிக்கணும்னா இதோட மோல் தெரிஞ்சுக்கணும், இதோட வால்யூம் தெரிஞ்சுக்கணும். வால்யூம் வந்து 10 நம்ம சொல்லிட்டோம். அது லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணி இங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன? ஆக்சாலிக் ஆசிடோட வால்யூம். அது என்ன பண்ணிருக்கோம்? 10 ml இருக்கிறத 0.010 லிட்டரா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆக்சாலிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் 0.25 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? இது
அது நோட் பண்ணியாச்சு. இப்போ KMN பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட செறிவு கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அதுல இதோட மோல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இது வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்ரி 2 மோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது 5 மோல்ஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். ஸோ அத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, இது ஃபர்ஸ்ட் பாருங்க. மோலாரிட்டி இருக்கா? நமக்கு 0.25 இன்டூ வால்யூம் லிட்டர்ல பண்ணியிருக்கோம். ஸோ இத வந்து மல்டிபிள் பண்ணி மோல்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை KMnO4 மோல்ஸ் வந்து பார்க்கும்போது, நான் என்ன சொன்னேன், எவ்ரி 2 மோல்ஸ்க்கு வந்து நமக்கு ஆக்சாலிக் ஆசிட் 5 மோல் கிடைக்குது. அப்போ 2/5 போட்டு இன்டூ நமக்கு கிடைச்ச இந்த மோல்ஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிடோட மல்டிபிள் பண்ணணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா 0.001 மோல்ஸ். இப்போ நம்ம இதோட மோல் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம வால்யூம் ஆல்சோ நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. 10 ml இதுவும் 10 ml தான். அது லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணும்போது 0.010 லிட்டர். ஓகேவா? அப்போ இங்க பாரு. ஸோ நமக்கு வந்து KMnO4 கான்சன்ட்ரேஷன் என்ன 0.10 மோல். Fourth option. Next. The correct decreasing order of oxidation state of underlined atom in each molecule is. ஒவ்வொரு மூலக்கூறிலும் அடிக்கோடிட்ட அணுவின் ஆக்சிஜனேற்ற நிலையின் சரியான இறங்கு வரிசை எது? ஸோ நமக்கு டிக்ரீசிங் ஆர்டர் தான் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனுக்கு வந்து -2, ஹைட்ரஜனுக்கு வந்து 1. அப்படி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் மாலிகுல் இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்துக்கும் போது இப்போ N2ன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுறேன்னா அது வந்து 2x நான் எழுதியிருக்கேன். 2x இப்போ ஆக்சிஜன் வந்து -2வா ப்ளஸ் -2 ஆஃப் இன்ட்டு 5 ஏன்னா இங்கே 5 இருக்குல்ல, ஸோ அதனால. ஸோ அப்படி எழுதும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 2x - 10ன்னு இருக்கும். இப்போ நான் அது ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஈக்குவல் டு 0. இந்த 10 அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ 2x ஈக்குவல் டு 10ன்னு வரும். x ஈக்குவல் டு 10/2. அப்போ x வந்து 5 கேன்சல் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வந்திருக்கு? இதுக்கு 5ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா அலுமினியம் அதே 2x தான். இங்க இருக்குல்ல, இதோடத நான் வந்து ஃபைண்ட் பண்ண போறேன். Al2 2x பிளஸ் ஆக்சிஜனுக்கு -2 கீழே வந்து 3 இருக்கா இன்டூ 3 ஈக்குவல் டு 0. அப்போ 2x -6 ஈக்குவல் டு 0. 2x ஈக்குவல் டு 6. x ஈக்குவல் டு 6/2. அப்போ உங்களுக்கு கேன்சல் பண்ணா 3 வருமா? அப்போ இங்கே 3. நெக்ஸ்ட் இது பாருங்க. (2x) 2 of 1 plus x equal to 0, x equal to -2. ஓகேங்களா? அப்போ இங்க என்னன்னா உங்களுக்கு -2. ஸோ ஃபர்ஸ்டே நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நீங்க இதே மாதிரி கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுவே வந்து குறையும் வரிசை இறங்கு வரிசையில தான் இருக்கு. 5, 3, -2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் இது வந்து நேம் வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. த ஃபார்முலா ஆஃப் டெட்ரா அமைன். இது வந்து எப்படி படிக்கணும் பிரிச்சுக்கணும். டெட்ரா அமைன் அக்வா குளோரிடோ கோபால்ட் 3ன்னு கொடுத்துருக்காங்க, ஃப்ளோரைன்னு கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஃபார்முலா எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டெட்ரானா என்ன? 4ன்னு சொல்லுவோமா? 4. அமைனா NH3. ஸோ NH3 4 அமைன் இருக்கு. அக்வானா H2O இருக்கணுமா? H2O. குளோரிடோனா Cl-. ஓகே, கோபால்ட் CO. அதை நான் இப்போ மெட்டல் வந்து முன்னாடி போட்டுப்போம். இது வரைக்கும் எதுல இருக்கு அப்படின்னு பாருங்க. கோபால்ட் இருக்கு, இங்க NH3 4 இருக்கு, டெட்ரா அமைன் இருக்கு, H2O அக்வா, Cl இருக்கு. இப்ப வெளியில இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில எது வரும்னா அப்படின்னா இதோட சார்ஜை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க கோபால்ட் இருக்குல்ல, கோபால்ட் வந்து +3 சார்ஜ். ஓகே, இந்த 4NH3க்கு வந்து பாத்தீங்கன்னா
0. இதெல்லாம் நியூட்ரல் சார்ஜ்னு முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இதுக்கும் சார்ஜ்ல நியூட்ரல். Cl மைனஸ் குளோரிடோக்கு மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா -1. இப்போ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு +3 ஒரு -1. 3 - 1னா உங்களுக்கு 2. அப்ப இது ஹோல் சார்ஜ் என்னன்னா வெளியில உங்களுக்கு வந்து 2 இருக்கணும். ஸோ இங்க பாருங்க குளோரின் 2 இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்போ என்னன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின்வரும் வினையை கருத்தில் கொண்டு சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, அப்போ நம்ம வந்து இது என்னன்னா இதுல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து நமக்கு கிடைக்கிறது எப்படி வந்து பாத்தீங்கன்னா பென்சால்டிஹைட் தான் நமக்கு இந்த ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. காம்பவுண்ட் P can be prepared by treating benzene with anhydrous AlCl3 and CH3COCl அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தவறு. Second option, on treatment with bromine water, compound P gives a white precipitate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போரிங் வாட்டரோட நீங்க வந்து கலக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த வெள்ளை பிரிசிபிடேட்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. வீழ்படிவை வந்து உங்களுக்கு வெள்ளை நிற வீழ்படிவை வந்து உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு வந்து இது அனிலின் அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செகண்டும் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. தேர்ட் வந்து காம்பவுண்ட் P is obtained by hydrogenation of benzol chloride with lead and BaSO4 அப்படின்னா இது வந்து கரெக்ட். நமக்கு கிடைக்கிறதே வந்து பென்சால்டிஹைட் தானே. ஸோ அது வந்து என்ன ஆகுனா ஹைட்ரோஜனேஷன் அங்க நடக்கும். ஸோ BaSO4 மீதான PB வினையூக்கியை பயன்படுத்தி பென்சாயில் குளோரைடு ஹைட்ரஜனேற்றம் செய்வதன் மூலம் சேர்மம் P பெறப்படுகிறது. தேர்ட் ஒன் வந்து கரெக்ட். On treating compound P with saturated NaHCO3, solution breaks effervescence. அதாவது நமக்கு இது கலக்கும் போது NHCO3 இருக்கும் போது நுரைப்பு ஏற்படுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இங்க வந்து எதுவும் வராது. ஓகேங்களா? இது வந்து பென்சால்டிஹைடோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசிட்டோஃபினால். நீங்க சொல்ற அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு AlCl3 வந்து இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா அசிட்டோஃபினால் ரியாக்ஷன், அதாவது ஃப்ரெடல் கிராஃப்ட் அசிலேஷன் தான் நடக்கும். ஸோ அது வந்து தப்பு. நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் குரோமைல் குளோரைடு இங்க இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா குரோமைல் குளோரைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அசிடிக் ஹைட்ரோலிசிஸ். ஓகே, அப்ப இது ரெண்டும் நமக்கு கிடைக்கும் போது நான் இங்க என்ன சொல்லிட்டேன், Pன்ற ப்ராடக்ட் வந்து பென்சால்டிஹைட். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன ரெஃபரன்ஸை கொடுக்காது. ஒன்லி கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும்தான் என்ன ஆகும் உங்களுக்கு அந்த நுரைப்படும் தன்மையை கொடுக்கும். இப்போ வந்து உங்களுக்கு B மட்டும்தான் என்னன்னா சரியா, அதாவது தேர்ட் ஒன் மட்டும்தான், மூன்றாவது தான் உங்களுக்கு சரியானது. இங்க இதே மாதிரிதான் உங்களுக்கு. ஏன்னா இந்த வருஷம் கெமிஸ்ட்ரியில ரீநீட்ல வந்து அதிகபட்சம் இந்த உறுதி கூற்று காரண கூற்று பேசிக்கா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஈஸியா கொடுத்துருக்காங்க. கம்பேர் டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும் ஐ திங்க். சரி பார்க்கலாம். இப்போ வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அசெஷன் கொடுத்துருக்காங்க. உறுதி கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் அன் ஐடியல் சொல்யூஷன் ஃபார்ம்டு பை மிக்ஸ்டு லிக்விட்ஸ் P and Q அண்ட் டெல் H நாட், அதாவது இங்க வந்து டெல் வரணும் கொஸ்டின்ல. டெல் மிக்ஸ் H, அதாவது இந்த enthalpy which is equal to del of V equal to 0 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திரவங்கள் P மற்றும் Q ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்படும் போது ஒரு நல்லியல்பு கரைசல் கிடைக்குது. 2 ஈக்குவல் 0வா இருக்குன்னு சொல்றாங்க. அங்க இந்த 2 டிரான்ஸ்ஃபரும் இல்ல. வால்யூமும் இல்ல, ஹீட் டிரான்ஸ்ஃபரும் இல்ல, எல்லாமே வந்து 0. அதாவது எதுவும் சேஞ்ச் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேஞ்ச்னஸ் நடக்கல அப்படின்றாங்க. அப்ப ரீசன் என்னன்னா நோ இன்ட்ராக்ஷன் அக்கர்ஸ் பிட்வீன் P and Q. அப்ப 2 ஐடியல் சொல்யூஷன் லிக்விட திரவங்களை தானே கலக்குறாங்க. இப்ப திரவங்களை கலக்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வால்யூம்லயும் சரி ஹீட்லயும் சரி மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, காரணத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா P மற்றும் Q ஆகியவற்றிற்கு இடையே எந்த விதமான இடைவினைகளும் ஏற்படுத்தவில்லை அப்படின்றாங்க. ஆனா தப்பு. இப்ப நீங்க 2 லிக்விட வந்து மிக்ஸ் பண்ணாலே அது எதுல சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொல்லும் போது அது 2 கலக்கலன்னு உங்களால சொல்ல முடியாது.
அதுக்குள்ள வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? இடைவினைகள் இருக்கும். ஓகேங்களா? அது ஏதோ ஒண்ணு வந்து சேர்ந்திருக்கும்போதே உங்களுக்கு ஏதோ ஒரு ரியாக்ஷன் அங்க இருக்கும். ரியாக்ஷன் காட்டலனாலும் அங்க அதுக்குள்ள என்னன்னா கனெக்ஷன், இன்டராக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால அசர்ஷன் உறுதி கூற்று வந்து சரி. ஏ வந்து கரெக்ட். ஆனா ஆர் வந்து தப்பு. ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். ஏ சரி ஆனால் ஆர் சரி அல்ல. ஓகேங்களா? இது வந்து ஜெனரல். விட்டமின் ஏ எதுல இருக்குன்னு சொல்லுங்க. கேரட்ஸ். விட்டமின் B12 மீட் இறைச்சியில இருக்கு. விட்டமின் இ சூரியகாந்தி எண்ணெய். விட்டமின் கே கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் பசுமையான இலை காய்கறிகள். ஓகேங்களா? அப்ப இது வந்து ஆர்டர் என்ன? ஏக்கு வந்து 4, பிக்கு 1, சிக்கு 2 அண்ட் டிக்கு வந்து 3. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ கீழே கொடுத்திருக்க ப்ராடக்ட் அதாவது பின்வரும் வினையின் விளை பொருட்களின் ஒன்று எது உருவாகும்? இப்போ உங்களுக்கு வந்து வினைப்பொருளா உங்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்து கீழே வரதுல எதுவும் எந்த ஒண்ணு உங்களுக்கு வரும்னு கேக்குறாங்க. இப்ப இந்த 2 ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு இங்க ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு இல்ல, ஒரு ஆல்கேன் கிடைக்கும். அடுத்து ஒரு NHMgPr அமைட் சால்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க கொடுத்திருக்கிறதுல எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இது இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல. இரண்டாவது இருக்கா? கிடையாது. ஓகேங்களா? மூன்றாவது நமக்கு ஆல்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பென்சீன் ரிங் அதாவது ஆல்கேன் இருக்குல்ல ஒரு ரிங் இது இருக்கு. அப்ப தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். 4வது 84வது கொஸ்டின் வந்துட்டோம். 2 moles of an ideal gas undergoes free expansion from 10 liter to 100 liter. அப்ப ஒரு ஐடியல் கேஸ் வந்து 10 லிட்டர் இருந்து 100 லிட்டருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒரு 300 கெல்வின் வெப்பநிலையில் 2 மோல் அளவிலான ஒரு நல்லியல்பு வாயு 10 லிட்டரிலிருந்து 100 லிட்டர் இது வந்து 1 இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டர். ஓகேங்களா? லிட்டர் வரை தடையற்ற விரிவடைதலுக்கு உட்படுகிறது. அப்ப எஸ் சிஸ்டம் மற்றும் எஸ் சரௌண்டிங் ஆகியவற்றை மதிப்புகள் என்ன அப்படின்றாங்க. அதுக்குள்ள இருக்க அந்த சிஸ்டம்குள்ளயும் வெளியில அந்த சரௌண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? பாருங்க. அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்மளோட ஈக்குவேஷன் நம்ம இது அடிக்கடி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லான்னு எடுத்தனாலே டெல் யூ ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அங்க சரௌண்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்க ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அது 0 ஆயிடும். அப்ப அது 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன சிஸ்டம் சரௌண்டிங் பாக்குறோம்ல அதாவது இது எஸ் சரௌண்டிங் இருக்குல்ல அது வந்து என்ன ஆகும்னா Q by T ஃபார்முலா. Q வந்து 0ன்னு சொல்லிட்டோம். இது Q வந்து 0ன்னு சொல்லிட்டோம். இது என்ன ஆகும்னா 0வா தான் இருக்கும். அப்ப S சரௌண்டிங் வந்து 0ன்னு சொல்லிட்டோம். 2 ஆப்ஷன்ல தான் வந்து சரௌண்டிங் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எது சிஸ்டம் நீங்க சொல்லிடலாம் சிஸ்டம்ல எப்படியோ கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா கால்குலேட் பண்ணணும்ல அதுவும் பண்ணிடலாம். ஸோ சிஸ்டம் பாருங்க n r ln V2 by V1. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நம்ம என்ன பண்றோம் n வந்து என்ன சொல்லியிருக்காங்க 2ன்னு சொல்லியிருக்காங்களா 2 மோல்னு சொல்லியிருக்காங்கல்ல 2 மோல்ஸ்னு கொடுத்துருக்காங்களா ஐடியல் கேஸ்ன்னு சொல்லிட்டு அது 2n. ஓகே ஆர் லான் வந்து V2 என்ன ஃபர்ஸ்ட் 100 லிட்டர் 10 லிட்டர் இருந்து 100 லிட்டர் போகுது 10 தான் ஃபர்ஸ்ட். இப்ப V1 வந்து உங்களுக்கு என்னன்னா 10. ஓகேங்களா? அது என்ன ஆகுதுன்னா 100 லிட்டருக்கு வந்து போகுது. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணும்போது லான் 10ன்னு வருமா? லான் 10ஓட வேல்யூ 2.303. ஓகேங்களா? அப்போ இது 202 இன்டூ 2.303னா வேல்யூ என்ன? எஸ் சிஸ்டம் வந்து 4.606 ஆர். அப்போ உங்களோட ஆப்ஷன் பாருங்க ஆன்சர் என்ன? எஸ் சிஸ்டம் வந்து 4.606 சரௌண்டிங் வந்து 0. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் among the following option the current trend in the electron gain enthalpy is கீழ்கண்ட விருப்பங்களில் எலக்ட்ரான் கவர் ஆற்றலின் சரியான வரிசை எது? எலக்ட்ரானை ஈஸியா எது வந்து எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுல இருந்து கம்மின்னு பாருங்க குளோரின்ல இருந்து தான் வரும். ஸோ குளோரின், புளோரின், போரான் அப்புறம் அயோடின்.
ஓகேங்களா? கரெக்ட் ஆர்டர் இதுதான். ClFbRI. ஓகேங்களா? இத சைஸ் வச்சும் சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சைஸ் ரொம்ப சின்னது. அது என்ன பண்ணும்னா, அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து நல்லா புடிச்சு வச்சிருக்கும். குளோரினோட கம்பேர் பண்ணும்போது சின்னது. ஆனா அது என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ நல்லா புடிச்சு வச்சிருக்கும். அது குளோரின கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளூரினோட இழுப்பு திறன், அந்த எலக்ட்ரான் இழுப்பு கவர் திறன் வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? இதோட ஆர்டர் இதுதான். நெக்ஸ்ட். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் சால்யுபிலிட்டி ஆஃப் த கிவன் சால்ட். இப்ப வந்து நம்ம சால்யுபிலிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த KSP வேல்யூ அவங்க குடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அப்ப அத வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப KSP வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சால்யுபிலிட்டியும் அதிகமா இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்ப இத நம்ம வந்து ஒண்ணுக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து AgBrக்கு குடுத்துருக்காங்க. அதோடது பார்த்தீங்கன்னா, KSP equal to S ஸ்கொயர். ஓகேவா? அப்ப S தான் நம்ம ஃபைண்ட் பண்ணா தான் சால்யுபிலிட்டி. இப்ப என்ன பண்ணலாம்? S வச்சுக்கிட்டு இந்த ஸ்கொயர் அங்க போயிடுச்சுன்னா, ஸ்கொயர் ரூட் வந்துருமா? KSPன்னு வருமா? அப்ப அதோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 5 இன்டூ 10 to the power minus 13. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7.07 இன்டூ 10 to the power minus 7 வரும். ஓகேங்களா? இதே வந்து ஜிங்க் எடுத்துக்கோங்க. இது கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சாரி, OH2 வெளியில. ஓகே. இதுக்கு வந்து KSP எப்படின்னா, KSP வேல்யூ ஈக்குவல் டு 4s3. இந்த 4 என்ன ஆகும்? டினாமினேட்டர் போயிடும். 3 வந்து 1/3ல வந்துரும். அப்ப எப்படி வரும்? S மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா, KSP டினாமினேட்டர்ல உங்களுக்கு என்ன ஆகும்? 4 வந்துரும். க்ளோஸ் பண்ணுங்க. வெளியில வந்து 1/3. ஓகேங்களா? அப்போ இதோட KSP வேல்யூ என்ன? 1 தானே? 1/4. வெளியில 1/3. ஓகேவா? இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6.3 into 10 to the power minus 6. 6.3. ஓகேவா? அடுத்து பாருங்க. Hg2Cl2. இதோட KSP வேல்யூ உங்களுக்கு வந்துட்டு 4s3. அதேதான் 4s3. அப்போ இது S மட்டும் வேணும்னா KSP டினாமினேட்டர்ல 4 வச்சுப்போம். கியூப்னால 1/3ன்னு வெளியில வந்துடும். இப்போ அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1.3 into 10 to the power minus 18. இங்க 10 பவர் நான் போடலையா? இது வந்து 10 to the power minus 15. ஓகே, அது போட்டுக்கோங்க. டிவைடட் பை 4 போடும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 7 into 10 to the power minus 7. ஓகேங்களா? எல்லாம் மோல் பர் லிட்டர்ல கிடைக்கும். ஓகே. இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க? சரியான வரிசை எதுன்னு தானே கேட்டாங்க. ஸோ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? அதாவது குறையும் வரிசை. அதிகத்துல இருந்து குறையும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா? இப்போ இருக்கிறதுலே அதிகம் எதுன்னு பாருங்க. 7.07. AgBr தான் அதிகம். இது வந்து ஃபர்ஸ்ட். அதை விட எதுக்கு கம்மி? Hg2Cl2. இது செகண்ட். அப்புறம் இது தேர்ட். ஓகேங்களா? நமக்கு என்ன ஆகுது? அதிகத்துல இருந்து குறையுது. ஸோ என்ன சொல்லியிருந்தோம்? சாலிபிலிட்டி அதிகமா இருந்தா இது அதிகமா இருக்கும்னு சொல்லியிருந்தோமா? அப்ப இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல அங்க குடுத்திருப்பாங்க. அப்ப எப்படின்னா உங்களுக்கு 3, 2, 1. இதை விட ஒரு நிமிஷம். ஓகே, சாரி. ஆக்சுவலா என்னன்னா சாலிபிலிட்டி தானே பார்க்குறோம். ஸோ சாலிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க.
சாலிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கேஎஸ்பி வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா, சாலிபிலிட்டி வந்து குறையும். ஓகேங்களா? இது வந்து டவுன் ஆகும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது என்ன ஆகும்? ஸோ எதுக்கு அதிகமா இருக்கோ, அதுக்கு தான் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது கம்மியா இருக்கா? இதுதான் வந்து அதிகமா இருக்கும். அப்போ இத நான் இப்ப பார்த்த ஆர்டர அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 3 ஆப்ஷன். ZN, AG அப்புறம் HG வரும். ஓகேங்களா? இதுதான் ரைட். ஓகே. அடுத்து 67. Consider the following reaction sequence and choose the correct option. பின்வரும் வினை தொடர்களை கருத்தில் கொண்டு தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான விருப்பம் எது வரும் அப்படின்ட்டு. இப்ப நமக்கு வந்து இங்க ஈக்குவேஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுல இருந்து உனக்கு இங்க என்ன வரும்? Kல என்ன வரும்? L என்ன வரும்? M என்ன? N என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து இங்க நான் குடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் L வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? இது தெரியுதா? ஆப்போசிட்ல டிரான்ஸ். இது என்னன்னா சிஸ். நியூ ப்ராடக்ட் வந்து சேம் சைடுல இருக்கிறது சிஸ். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. Nனும் Mமும் வந்து இது ஒரு டிஃபரண்டான காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் M. இப்போ ஆப்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்க? KL வந்து N ஆன்டிமோஸா இல்ல. MN வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸா அப்படின்றாங்க. MN வந்து ஜியோமெட்ரிக்கல் இல்ல. KL தான் ஜியோமெட்ரிக்கல். சோ நமக்கு எது ஆப்ஷன்ல இருக்கு? 4th ஒன். KL தான் வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஓகே. அடுத்து the amount of carbon dioxide evolved upon complete combustion of 116 gram of N-butane is. அப்போ 116 கிராம் ஆஃப் N-butane முழுமையாக எரிதலின் போது வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அதுக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா அதோட ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி போட்டோம்ல, அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து எழுதுறேன். அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பியூட்டேனோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். C4H10 தான் வந்து பியூட்டேன். நான் அங்க 2 மோல் எடுத்திருக்கேன். அதாவது என்னன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு மாதிரி ஈக்குவேஷன் டிரா பண்றேன். 8CO2 plus 10H2O. ஓகேங்களா? இப்போ மோலார் மாஸ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ்னா உங்களுக்கு அட்டாமிக் நம்பரே அங்க குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் மோலார் மாஸ் எடுக்கிறேன். மோலார் மாஸ் எதுக்கு நான் பாக்குறேன்னா பியூட்டேன் இருக்குல்ல C4H10 இது என்னது பியூட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஒண்ணு இல்ல. அது எத்தனை இருக்கு? 4 இருக்கு கார்பன். அதோட அட்டாமிக் நம்பர் என்ன? 12. அது எழுதிக்கோங்க. பிளஸ் ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 10 இருக்கு. அதோட அட்டாமிக் நம்பர் 1. அவ்வளவுதான் சிம்பிள். அப்போ இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 48 plus 10 அதாவது 58ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு மோலார் பியூட்டானோட மோல் மாஸ் என்னன்னா 58 கிராம் பர் மோல். ஓகே, இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மோல்ஸ் ஆஃப் பியூட்டேன் மோலார் மாஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட மோல்ஸ் தெரியலல்ல. மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். மோல்ஸ் ஆஃப் பியூட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா 116 டிவைடட் பை 58. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2 மோல்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தாலே தெரியும். எவ்ரி 2 மோல்ஸுக்கு அதாவது ஒரு மோலுக்கு என்ன ஆகுதுன்னா இங்க பாருங்க 1 மோல் C4H10 அதாவது 1 மோல் ஆஃப் பியூட்டேன். அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. CO2 கிடைக்குது. அப்போ இதே 2 மோல்னு எழுதி பாருங்க. H10னா அது 2 மடங்கு பண்ணா 8. 8 moles of carbon dioxide. இங்க இருக்குல்ல 8 moles. அப்போ அது என்ன கேக்குறாங்க நமக்கு? எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 8 moles of கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? கார்பன் ஆக்சிஜன் அவங்களே குடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 8
CO2ஓட மோலார் மாஸை கண்டுபிடிக்க போறோம். 8 வெளியில வச்சிருங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணி கார்பன் எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. 1 இன்டூ அதோட அட்டாமிக் நம்பர் 12. ஓகேங்களா? பிளஸ் ஆக்சிஜன் வந்து 2 இருக்கு. இன்டூ அதோட நம்பர் 16. ஓகே. ஆன்சர் என்ன? 8, 12 பிளஸ் 32. என்ன ஆகுது? 44. ஆமாவா? 8 இன்டூ 44. உங்க ஆன்சர் என்னன்னா 352 கிராம்ஸ். அப்போ 8 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இவ்வளவுதான் நமக்கு கிடைக்குது. 352 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்குது. அப்போ ஆப்ஷன்ல பார்க்கலாமா? 4th ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் எவ்வளோ ரொம்ப சிம்பிள். அதாவது நமக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 17.0145 மற்றும் 21.0235 ஆகிய எண்கள் தசம புள்ளிக்கு பிறகு 3 இலக்குகளாக மாறப்பட்டன. அதன் விளைவாக கிடைக்கும் எண்கள் முறையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு என்ன? நமக்கு வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 4 கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்ம 3க்கு மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க. அப்ப எது கரெக்ட்னு பாக்குறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் 2 நம்பரே எழுதிக்கிறேன். 17.0145. நான் 3 டிஜிட்ஸ் தானே பாக்குறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட். இது நீங்க ஈவனா ஆடான்னு பாக்கணும். ஓகேங்களா? அது ஈவனா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது 5 4 வந்து 5 மாறணும் தேவையில்லை. அது அப்படியே தான் நிற்கும். அப்போ 17.014 தான் இருக்கும். இதே 21.0235 இதை பார்க்கும்போது இது என்னது? உங்களுக்கு ஆட் நம்பர், ஒற்றைப்படையா? ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு மாறும். அப்போ 21.024 நீங்க மாத்திக்கலாம். இது வந்து உங்க ஆப்ஷன்ல எது இருக்குன்னு பாருங்க. 17.014, 21.024. செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்து 90வது கொஸ்டின். In potash alum, the ratio of K plus and SO4 2 என்னன்னு கேக்குறாங்க. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா பொட்டாஷ் அலம் அதோட K பிளஸ் பொட்டாசியமும் அதுல SO4 என்ன அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு பொட்டாஷ் அலமோட ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கும். பொட்டாஷ் ஆலம் வந்து என்னன்னா K2SO4 ஓகே டாட் Al2SO4 3 24H2O. இப்போ இதுல எவ்வளவு பொட்டாசியம் இருக்குன்னு பாருங்க. 2 இருக்கா? சும்மா நான் வந்து எழுதுறேன். K வந்து எத்தனை இருக்கு? 2 இருக்கு. SO4 எத்தனை இருக்குன்னு பாருங்க. SO4 வந்து 1, இங்க 1 இருக்கு. இங்க பாருங்க 3 இருக்கு. அப்போ மொத்தம் 4. 2:4 ரேஷியோல இருக்கு. 2 to 4. இது அப்படியே கேன்சல் பண்ணா 1:2. ஆன்சர் 1:2. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா வந்து நீங்க பிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி இன்னையோட இந்த 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 பார்ட்லயே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து 56 to 90 முடிச்சாச்சு. இன் பிட்வீன்ல இந்த கொஸ்டின் மிஸ் ஆயிருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் பார்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரேண்டமா எடுத்தோமா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்ல இருந்து உங்களுக்கு கோட் 80 வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அதனால நீங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இன்னையோட கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நீட் அகாடமியில வந்து கவின்ஸ் அகாடமியில என்ன பண்ணலாம், பயாலஜி பேப்பரை வந்து பயாலஜி ரீநீட் எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணலாம். கீ ஆன்சர்ஸ் அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நவ் தேங்க்யூ.